24வது ഗദ്യഭാഗം. നൂനം ബദ അയം ഭഗവാൻ അർത്ഥേഷു ന നിഷ്ണാദഃ യഃ അസൗ ഇന്ദ്രഃ യസ്യ സജീവഃ മന്ത്രായ വൃദ ഏകാന്തതോ ബൃഹസ്പതിഃ തം അധിഹായ സ്വയം ഉപേന്ദ്രേണ ആത്മാനം അയാജത് ആത്മനഃ ച ആശിഷഃ നഹ ഏവ തദ്ദാസ്യം അതിഗംഭീരവയസഃ കാലസ്യ ഗംഭീരവയസഃകാലസ്യ മന്വന്തരപരിവൃത്തം കിയത് ലോകത്രയം ഇദം. നൂനം ബദായം ഭഗവാൻ അർത്ഥേഷു ന നിഷ്ണാദോ യോ അസൗ ഇന്ദ്രോ യസ്യ സജീവോ മന്ത്രായ വൃദ ഏകാന്തതോ ബൃഹസ്പതി തമധിഹായ സ്വയമുപേന്ദ്രേണ ആത്മാനമയാജത് ആത്മനഃ ച ആശിഷോ നോ ഏവ തദാസ്യം അതിഗംഭീരവയസഃ കാലസ്യ മന്വന്തരപരിവൃത്തം കിയത് ലോകത്രയം ഇദം. നൂനം ബദായം ഭഗവാൻ അർത്ഥേഷു ന നിഷ്ണാദോ യോ അസൗ ഇന്ദ്രോ യസ്യ സജീവോ മന്ത്രായ വൃദ ഏകാന്തതോ ബൃഹസ്പതിസ്തമധിഹായ സ്വയമുപേന്ദ്രേണ ആത്മാനമയാജത് ആത്മനശ്ചാശിഷോ നോ ഏവ തദാസ്യമതിഗംഭീരവയസഃ കാലസ്യ മന്വന്തരപരിവൃത്തം കിയല്ലോകത്രയമിദം. കഷ്ടം കഷ്ടം. ஞான ஐஸ்வர்யங்களோடு கூடி இருந்துட்டு கூடியும் இந்திரன் டாப் மோஸ்ட் புருஷார்த்தமாயிருக்கிற அந்த மோட்சார்த்தத்தை தெரிஞ்சுக்கலையே. இந்திரனோடு குருவான ப்ரஹஸ்பதியோடு உபதேசமும் சரியாக இல்லை. அந்த ப்ரஹஸ்பதி சரியா நேர்வழிக்கு இந்திரனை நடத்தலை. காரணம் என்னன்னா, பகவான் சொந்தம் சகோதரனாயிட்டு அவதாரம் பண்ணிட்டு கூடியும் அந்த பகவானை ஆகிரகிக்காதக்கு சொல்பமாயிருக்கிற என்னோடு சாம்ராஜ்யத்தை ஆக்குமே இந்த இந்திரன் வேணும் அப்படின்னு கேட்டது. 3 லோகங்களோட ஐஸ்வர்யம் ஒரு மன்வந்தர காலம் வரைக்கும் மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சிட்டும் தேவகுருவான ப்ரஹஸ்பதி இந்திரனுக்கு எதனால நல்ல புத்தி உபதேசிச்சு கொடுக்கலை? பகவான் பகவல் குணங்கள் ரொம்பின பகவானோடு அம்சாவதாரமே ஆன யஹ இந்திரஹா. இப்போ எனக்கு பதிலா என்னோடு அந்த ஸ்தானத்துல அந்த இந்திர பதவியில உட்கார்ந்துட்டு இருக்கிற இந்திரன் அயம், இந்த இந்திரன் அர்த்தேஷு புருஷார்த்தங்களில இருக்கிறதுலயே டாப் மோஸ்ட் புருஷார்த்தமா இருக்கிற மோட்சார்த்தம் அப்படிங்கிறதுல அந்த சத்தியமான விஷயத்துல ந நிஷ்ணாதஹ அறிவில்லாதவனாக்குமே. நல்லது கெட்டது அப்படிங்கிற பகுத்தறிவு இந்திரனுக்கு இல்லையே. என்ன செய்யணும் அப்படின்னும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னும் தெரியாம இருக்கானே. பதா கஷ்டம்தான் இது. இந்திரனோட காரியம் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் பகவானே. பகவான் முன்னால பிரத்யட்சமாயிட்டு வந்துட்டும் இந்த பிரபஞ்ச சௌக்கியங்களில
ஒரு சௌக்கியமாயிருக்கிற இந்திர பதவியை ஆக்குமே இந்த இந்திரன் பகவான் கிட்ட கேட்டு வரமாயிட்டு வேணும் அப்படின்னு சொன்னது. மோட்சத்தை கொடுக்கறதுக்கு கூடியும் திராணி இருக்கிற பகவானே நீங்கள், அப்படி இருக்கிற உங்ககிட்ட மோட்சம் வேணும்னு இந்திரன் கேட்டானா நீங்கள் கட்டாயம் கொடுப்பேன். ஆனால் இந்த இந்திரன் ரொம்ப ரொம்ப அல்பமாக இருக்கிற பிரபஞ்ச சௌக்கியத்திலேயே நல்ல ஒரு சௌக்கியமாக இருக்கிற இந்திர பதவியாக்குமே ஆகிரகிக்கிறான். கஷ்டம்தான் இந்த இந்திரனோட நிலைமை. சஜீவஹா மந்திரி ஆன, அதானது தேவகுருவான ப்ரஹஸ்பதி, அந்த ப்ரஹஸ்பதியை தேவலோகத்தில் மந்திரியாயிட்டு அப்படி இல்லைன்னா குருவாயிட்டு கிடச்சிட்டும் தம் அந்த ப்ரஹஸ்பதியோடு சொல் பேச்சு அப்படிங்கிறத கேட்காத்த இந்திரன். சரிக்கும் இந்த ப்ரஹஸ்பதி அப்படிங்கிற குரு இந்திரனுக்கு சரியான ரூட்டை காட்டி கொடுக்கலை. സ്വയമായിട്ട് ഉപേന്ദ്രേന ഇന്ദ്രനോട് സ്വന്തം തമ്പിயான വാമനമൂർത്തിയാല ആത്മനഹ ഇന്ദ്രനുக்கு நஹ என்னோடு ஆசிஷஹ அந்த சொர்லோக ஐஸ்வர்யங்களை ஆத்மானம் அந்த இந்திரனுக்கு ஆயிட்டு ஆத்மானம் வாமனமூர்த்தி அயாஜதஹா எங்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டார், தானமாயிட்டு கேட்டாரே, அது இந்திரனுக்கு வேண்டி ஆக்குமே. கஷ்டம்தான் இது பகவானே. தது தாஸ்யம் நஹ ஏவ பகவானோடு அந்த சேவனம் செய்யறதுக்கு எங்களுக்கு சாதிக்கணுமே அப்படின்னு இந்திரன் கேட்கலையே. இப்படி எல்லாமாக்கும் மகாபலி பகவான் கிட்ட சொன்னது. பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட மோட்ச சௌக்கியத்துக்காயிட்டு 6 யஜ்ஞங்கள் செஞ்சானாலும் இந்திரன் தடங்கல் பண்ணுவார். இந்திரனோட நோக்கம் அப்படிங்கிறது அந்த சொர்லோகத்தில் இருக்கிற இந்திர பதவி மட்டும்தான். அப்ப இந்திர பதவிக்காக்கும் இந்த பூலோகத்தில் இருக்கிற எல்லாரும் யஜ்ஞம் பண்றா அப்படிங்கிற நினைப்பு வந்துடுறது இந்திரனுக்கு. அதனாலேயே யஜ்ஞங்களையும் யாகங்களையும் எல்லாம் தடங்கல் பண்ற இந்திரன். இந்திர பதவியில இருக்கிற அதியாசையாலையாக்கும் இந்திரன் இப்படியெல்லாம் செய்யறான். கஷ்டம்தான் இது. காலஸ்ய அதிகம்பீர வயச காலச்சக்கரத்தோடு அதிஸ்பீடு காலஸ்ய அதிகம்பீர ரயசகா. காலச்சக்கரம் அப்படிங்கிறது அதிஸ்பீடுல சுற்றி கறங்குறதே. மன்வந்தர பரிவிருத்தம் காலத்தோடு அந்த காலச்சக்கரத்தோடு இந்த ஸ்பீடுல ஒரு மன்வந்தரம் அப்படிங்கிறது 71.43 சதுர்யுகம் அப்படிங்கிறது
லோகத்ரயம் திரிலோக ஆதிபத்தியம் அப்படிங்கிறது ஈயது எந்த அளவுக்கு துச்சமாக்கும், கஷ்டம்தான். புத்தியில்லாதவனாக்கும் இந்த இந்திரன் அப்படிங்கிறதுக்கு இதை விட வேற என்ன வேணும்? இந்திரனை விட அதிர்ஷ்டம் செஞ்சவன் நான் தான் பகவானே. நீங்கள் எங்கிட்ட காட்டின கருணையாளியாக்கும் எனக்கு இந்த சொர்க்க சௌக்கியத்துக்கு அப்பாற்பட்ட மோட்ச சௌக்கியம் நீங்கள் கொடுப்பேள் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. எனக்கு இந்த சொர்க்க பதவி ஒன்றும் வேண்டாம் பகவானே, பரிபூர்ணமான சரண்டரிங் பொசிஷனில் இருக்கிற பக்தி மட்டும் எனக்கு போரும் பகவானே. இப்படியெல்லாம் ஆக்கும் மகாபலி பகவான் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்றது. 25வது கத்திய பாகம். யஸ்ய அனுதாஸ்யம் ஏவ அஸ்மத் பிதாமஹः கில வவ்ரேண து ஸ்வபித்ர்யம் யத் உத அகுதோபயம் பதம் தீயமானம் பகவதः பரம் இதி பகவதः பரதே கலு ஸ்வபிதரி யஸ்யானுதாஸ்யமேவாஸ்மத் பிதாமஹः கில வவ்ரேண து ஸ்வபித்ர்யம் யதுதாகுதோபயம் பதம் தீயமானம் பகவத பரமிதி பகவதோ பரதே கலு ஸ்வபிதரி. என்னோடு பிதாமகனான பிரஹ்லாதன், அவரோடு அப்பாவான ஹிரண்யகசிபுவை நரசிம்ஹமூர்த்தி நிகிரகம் பண்ணினோன. இந்த ராஜ்யத்தில் இருக்கிற சுகபோகங்களை ஆகிரகிக்காதக்கு பகவானோடு தாசத்துவம் வேணும் அப்படின்னாக்குமே பகவான் கிட்ட வரமாயிட்டு கேட்டார் பிரஹ்லாதன். அப்படின்னு மகாபலி இங்க பகவான் கிட்ட பிரஹ்லாதனோடு சரிதத்தை ஞாபகப்படுத்துறார். மகாபலியோடு அப்பாவாக்கும் விரோஜனன், மகாபலியோடு அப்பா விரோஜனனோட அப்பாவாக்கும் பிரஹ்லாதன். பிரஹ்லாதன் ரொம்ப புத்தி இருக்கிறவரா இருந்தார். அந்த பிரஹ்லாதன மாதிரியே நானும் இந்த ராஜ்ய போகங்களொன்னும் எனக்கு வேண்டாம் பகவானே அப்படின்னாக்கும் சொல்லறேன் பகவானே. எனக்கும் உங்களோட தாசனாயிட்டு இருந்தா மட்டும் போரும். அஸ்மது என்னோடு பிதாமகா அப்பாவோடு அப்பா தாத்தா பிரஹ்லாதன். யஸ்யா பகவானோடு அந்த நரசிம்ஹ மூர்த்தியாயிருக்கிற பகவான் விஷ்ணுவோடு அனுதாசியமேவா தொடர்ந்து உள்ள கண்டினியூஸான பாதசேவனம் மட்டும்தானே வவ்ரேகில வரமாயிட்டு கேட்டு வாங்கிட்டார். ஸ்வபிதரி பிரஹ்லாதனோடு அப்பாவான ஹிரண்யகசிபு உபரதே நரசிம்ஹமூர்த்தியால கொல்லப்பட்டாரே. அப்போது பிரஹ்லாதன் பகவான் கிட்ட அந்த பிரஹ்லாதன் அசுரராஜாவாக்கும் அசுரராஜ ஆதிபத்தியம் வேணும் எனக்கு அப்படின்னு கேட்டுக்கலை. அப்படி கேட்காதக்கி உதா அதல்லாதக்கி
ദീയമാനം അകുതോഭയം പദം. ഒരിടത്തിലേന്തും பயமில்லாத பதமாயிருக்கிற மோட்சஸ்தானம் கொடுக்கறதுக்கு பகவான் ரெட்டியா இருந்துட்டு கூடியும் பிரகலாதன் என்னவாக்கும் கேட்டார், பகவானோடு பாத சேவை செய்யறதுக்கு சாதிக்கணுமே பகவானே அப்படின்னாக்கும். பகவதஹா பகவானோடு பாத சேவனத்திலேந்து பரம் அந்நியமாக்கும் அப்படின்னு நினைச்சுண்டு இது இப்படி நினைச்சதால நவவ்ரே மோட்ச சௌக்கியவும் பிரகலாதன் கேட்டுக்கலை. பகவத் பாத சேவை அல்லாதக்கு வேற ஒன்றும் எனக்கு வேண்டாம் அப்படின்னாக்கும் பிரகலாதன் சொன்னது. பக்தோத்தமனான பிரகலாதன் என்னோடு தாத்தாவாக்குமே. தஸ்யா அந்த மகானுபாவஸ்யா மகானான பிரகலாதனோடு பேரனான நான் அப்படிதானே சிந்தனை பண்ணுவேன், வேற எப்படி சிந்தனை பண்ணுவேன்? எனக்கும் பகவானோடு பாத சேவனம் அது மட்டும் போரும் பகவானே அப்படின்னு மகாபலி பகவான் கிட்ட சொல்றார். 26வது கத்திய பாகம். தஸ்ய மகானுபாவஸ்ய அனுபதம் அமிர்ஜித கஷாய கஹவா அஸ்மத் விதஹ பரிஹீன பகவதனுக்ரஹ உபஜிகமிஷதி இதி. தஸ்ய மகானுபாவஸ்யானுபதமமிர்ஜித கஷாயகோ வாஸ்மத்வித பரிஹீன பகவதனுக்ரஹ உபஜிகமிஷதி இதி. துக்கத்தை மட்டும் கொடுக்கிற இந்த பிரபஞ்ச சௌக்கியங்களை புத்தி இருக்கிற யாராதும் கேட்டு வாங்கிப்பாளா? தஸ்ய அந்த மகானுபாவஸ்யா மகானாயிருக்கிற பிரகலாதனோடு பேரனான நான் அல்பமான இந்த பிரகிருதி விஷயங்களை கேட்டு வாங்கிக்க மாட்டேன். அமிர்ஜித கஷாயஹா രജോഗുണ തമോ ഗുണങ്ങൾ പൂർണ്ണമായിട്ടും എന്നോട് അന്ധക്കരണത്തിലേന്ത് ക്ലീനായിട്ട് പോയിട്ടില്ലേ, അന്ധക്കരണ ശുദ്ധി എനിക്ക് വന്നിട്ടില്ലേ. പരിഹീന ഭഗവത് അനുഗ്രഹ ഭഗവാനോട് അനുഗ്രഹം கிடைக்காத அஸ்மத் விதஹா என்ன மாதிரி இருக்கிறவன் கஹா எங்கே மகானான பிரகலாதனோடு அனுபதம் அந்த பாதையை பின்தொடர்றதுக்கு உபஜிகமிஷ்யதி இது அப்படி பிராபிக்கிறதுக்கு நான் ஆகிரகிக்கிறேன் அப்படின்னாக்கும் மகாபலி சொன்னது. பிரகலாதனுக்கு முன்னால நான் ஒண்ணுமே இல்லை பகவானே அப்படின்னாக்கும் மகாபலி இங்கே சொன்னது.
എനിക്ക് രജോ ഗുണ തമോ ഗുണങ്ങളൊന്നും പൂർണ്ണമായിട്ടും വിട്ടുപോയിട്ടില്ലേ? അന്ധകരണ ശുദ്ധിയും വന്നിട്ടില്ലേ? ഭഗവാനോട് അനുഗ്രഹവും കടച്ചിട്ടില്ലേ? മഹാനാന പ്രഹ്ലാദനോട് പേരനാന എനിക്ക് പ്രഹ്ലാദനോട് തകുതികളൊന്നും കടച്ചിട്ടില്ലേ? ഇരുന്നാലും എനിക്ക് அந்த പ്രഹ്ലാദന മാതിരി ആകണം. എനക്കും എന്നോട് താത്താവാന പ്രഹ്ലാദന മാതിരി ആനാ പോരും. എനക്ക് പ്രപഞ്ച സൗഖ്യങ്ങളൊന്നും വേണ്ട, മോക്ഷ പദവിയും വേണ്ട, எனக்கு பகவான சரணடைஞ்சா மட்டும் போரும் அப்படின்னு மகாபலி பகவான் கிட்ட சொல்றார். 27வது கத்தியபாகம். தஸ்ய அனுஜரீதம் உத்தரஸ்மாத் விஸ்தரிஷ்யதே யஸ்ய பகவான் ஸ்வயம் அகில ஜகல்குருஹு நாராயணஹ த்வாரி கதாபாணிஹி அவதிஷ்டதே நிஜ ஜன அனுகம்பித ஹிருதயஹ ஏன அங்குஷ்டேன பதா தசகந்தரஹ யோஜன அயுத அயுதம் திக்விஜயே உச்சாடிதஹ தஸ்யானுஜரீதம் உத்தரஸ்மாத் விஸ்தரிஷ்யதே யஸ்ய பகவான் ஸ்வயம் அகில ஜகத்குரோர் நாராயணோ த்வாரி கதாபாணிரவதிஷ்டதே நிஜஜன அனுகம்பித ஹிருதயா ஏன அங்குஷ்டேன வதா தசகந்தரோ யோஜனாயுதாயுதம் யோஜன அயுத அயுதம் தசகந்தரோ யோஜனாயுதாயுதம் திக்விஜயே உச்சாடிதஹ திக்விஜய உச்சாடிதஹ. என்னோடு பிதாமகனாயிருக்கிற பிரகலாதன் தான் இந்திரனை விட சிரேஷ்டன், சமர்த்தன். பாகவத உத்தமனாயிருக்கிற பிரகலாதனை அனுசரிக்கிறதுக்கு என்ன மாதிரி இந்த பிரகிருதி விஷயங்களில விரக்தி வராத்தவனுக்கும் பகவத் அனுகிரகம் கிடைக்காதவனுமான ஒருத்தருக்கு எப்படி சாத்தியமாகிறது? பகவான் எங்கிட்ட காருண்யம் பண்ணினே, அதுக்கு என்ன காரணம்? தஸ்யா மகாபலியோடு அனுச்சரிதம் தொடர்ந்து இருக்கிற சரிதம், உத்தரஸ்மாது அதுக்கப்புறமா நான் உனக்கு விஸ்தரிச்சு தரேன், நன்னா சொல்லித்தரேன். സ്വയമായിട്ട് അഖില ജഗദ്ഗുരു എല്ലാ ഉലകങ്ങളോടും ഗുരുവാന ഭഗവാൻ നാരായണൻ നിജജന സ്വന്തം ഭക്തർകളിലെ അനുകമ്പിത കരുണയിരിக்கிற ഹൃദയത്തോടു കൂടിനവരാക്കും. യസ്യ മഹാബലിയോട് ദ്വാരി அந்த சுதலத்தில கதாபாணியாயிட்டு பகவான் நாராயணன் அந்த விஷ்ணு பகவான் அவதிஷ்டதே நிற்கிறார். மகாபலிக்கு பாதுகாப்பாயிட்டு பகவான் சதுர்பாகுவாயிட்டு அங்க நிற்கிறார். ஏனா அந்த கதாபாணியால விஷ்ணுவினால துவாரபாலகனாயிருக்கிற விஷ்ணுவினால திக்விஜயே தசகந்தரஹா 10 கழுத்து இருக்கிற அந்த ராவணன் திக்விஜயம் நடத்தினோன ராவணனுக்கு 10 கழுத்தாக்கம் உள்ளது. அப்ப தசகந்தரன் அப்படின்னா ராவணன்.
இப்போ ராவணனோடு திக்விஜய சமயத்தில் ராஜ்யங்களெல்லாம் பிடிச்சடக்கின்ற சமயத்தில் சுதலத்துக்கு வந்து சேர்ந்தோன்னே அங்குஷ்டேன பதா பகவானோடு பாதத்தில் இருக்கிற பெருவிரலால பெரிய அந்த கட்டவிரலால அயுதம் யோஜனா உச்சாடிதா 10,000 × 10,000 யோஜனை ദൂര 10 കോടി യോജന ദൂരക്ക് ഉച്ചാടിതഹ തട്ടിത്തെറിപ്പിച്ചാരേ ഭഗവാൻ വിഷ്ണു രാവണനെ மகாபலியோடு பக்கத்திலேயே வரவிடலை. பகவான் விஷ்ணு காவல் நிற்கிற அந்த சுதலத்தில் அதிபதியான அந்த மகாபலியோடு கதையை அப்புறமா இன்னொரு தடவை நான் உனக்கு வர்ணிச்சு தரேன் பரீட்சித்து ராஜாவே அப்படின்னு ஸ்ரீ சுக பிரம்மர்ஷி சொன்னார்.